போலீஸே மிரட்டுறீங்க. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? நான் பொறுத்து போவாங்க. நானும் பொறுத்து என் குடும்பம் என் பொண்டாட்டி பத்திலாம் பேசிங்கன்னா அப்புறம் வந்து வேற கட்சியாவது கொள்கையாவது மன உளைச்சல்ல இருக்கேன். அப்புறம் வந்து வேற எதுனா யாருன்னா எதனா பண்ணிட்டாங்கன்னா என் சொந்தக்காரன் சொல்றான், அண்ணே போய் நாக்கு வெட்டிட்டு வா, கையை வெட்டிட்டு வா, காலை வெட்டிட்டு வான்னு சொல்றான். கட்சிக்காரனை என்னால தடுக்க முடியும். சொந்தக்காரன்லாம் என் அங்காளி பங்காளி எல்லாம் திருநெல்வேலியில இருக்கிறான். அப்புறமா எதுனா ஆச்சுன்னா, அப்புறமா சட்டம் சீர்கேடு ஆயிடுச்சுன்னா என்ன கேட்காதீங்க. போலீஸ் நடவடிக்கை சட்டத்தை சீர்கேடு பண்ணுவோம். நாங்க பண்ணுவோம். திருப்பி உள்ள போயிடுவோம். பாத்துக்கோ, கண்டிப்பா உள்ள போய் தான். ஆக்சுவலா நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எஃப்ஐஆர் போடணும்னா நீ வெளியில வந்து பேசின பத்தியா, அதுக்கு எவ்வளவோ எஃப்ஐஆர் போடலாம். நீ தான் A1. அரசாங்கத்தையே நீங்க த்ரெட்னிங் பண்றீங்க. எப்படி சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கேடு ஆயிடும், நாங்க என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கே தெரியாதுன்னு எப்படி அரசாங்கத்தை மிரட்டுறீங்க?